ஹேர் ஸ்ட்ரைட்னரை பத்தி புட்டு வைக்கிறேன். புட்டு இருந்தா சாப்பிட்டே கேளுங்க. நீங்க என்னதான் காஸ்ட்லியான ஸ்ட்ரைட்னர் வாங்கி யூஸ் பண்ணாலும் ஹேர் கிளீனா இல்லைன்னா ரிசல்ட்டே வராது. ஸோ ஸ்ட்ரைட்னர் மிஷினை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹேர்ல வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இல்ல ஹீட் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட் ஏதாச்சும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஹேரை வந்து 100% ட்ரை பண்ணணும். லைட்டா விட்டு இருந்தா கூட ஹேர் வந்து பர்ன் ஆயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டெம்பரேச்சர் வந்து செட் பண்றது தான். டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணணும்னா, இப்போ வந்து உங்க ஹேர் ரொம்ப சென்சிடைஸ்டா இருக்கு, கலர் ட்ரீட்டடா இருக்கு, இல்ல கெமிக்கலி ட்ரீட்டடா இருந்தா மேக்ஸிமம் 160 இருந்து 180 டிகிரி செல்சியஸ் இருக்கு மெயின்டைன் பண்ணலாம். இதே ஹேர் வந்து நார்மல் ஹேரா இருக்கு அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணலாம். இல்ல ரொம்ப கர்லியா இருக்கு, ரொம்ப திக் வேவியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 210 வரைக்கும் வந்து நம்ம செல்சியஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அயனிங் மிஷின் யூஸ் பண்றதுக்கு 1 inch பிக்கர் செக்ஷன் தான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல வந்து பண்ணாதீங்க. கடைசியா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அயனிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அயனிங் மிஷினை கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டைலிங் ப்ராடக்ட் ரெசிடியூ வந்து பிளேட்ல இருக்கும். ஸோ அதனால அது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வந்து ஒரு வெட் கிளாத் நல்லா வைப் பண்ணிட்டு நீட்டா கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸ்ட்ரைட்னிங் மிஷினை வச்சு நம்ம ஸ்ட்ரைட் மட்டும் தான் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. கர்ல்ஸும் பண்ணலாம், வேவ்ஸும் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் அடுத்த தடவை சொல்றேன்.